அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று 6 சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் 8 நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சில நேரங்களில் மகிழ்ச்சியும் சில நேரங்களில் கவலைகளும் நம்மை சூழ்ந்து கொள்கின்றன. ஆனால் பரலோக ஜீவன்கள் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் துதிப்பது போல நாமும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை துதிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். நாம் துதிக்கும் போது நம்முடைய கவலைகள் மறைந்து தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் ஓயாமல் உம்மை துதித்து பாட ஆராதிக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். நீ எங்களோடு இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.